வணக்கம். கதாபிஷேக குழுவின் 6வது நாளில் அறம் வளர்த்த நாயகி பெயர் காரணத்தை பற்றி சிந்திக்க உள்ளோம். கைலாயத்தில் ஒரு நாள் சிவனுக்கும் உமாதேவியாருக்கும் ஒரு நெருடல். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்ற அளவிற்கு பனிப்போர் தொடங்கியது. சிவபெருமானின் கோபத்தை போக்க எண்ணிய உமாதேவியார் விளையாட்டாக பின்புறம் சென்று சிவனது 2 கண்களையும் தனது கைகளால் பொத்திவிட்டார். சிவனின் கண்கள் இருண்டதும் பூலோகம் இருண்டுவிட்டது. ஆலய பூஜைகள் தடைப்பட்டன, யாகங்கள் நிறுத்தப்பட்டன, மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டார்கள். பூமியில் உள்ளவர்கள் பல வழிகளிலும் பாதிக்கப்பட்டார்கள். உடனே பூமியில் இருந்த மக்கள் சிவனை வேண்ட சிவபெருமான் அவசர காலத்தை போக்குவதற்காக தனது நெற்றிக் கண்ணை பூமி நோக்கி திறந்து மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார். இருந்தும் உமாதேவியார் மீது சிவனுக்கு இரட்டிப்பு கோபம் உண்டாகிவிட்டது. உடனே உமாவை அழைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதற்காக பூலோகம் சென்று 32 அறங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். உலகம் உய்வடையும் பொருட்டு பூவுலகில் இருந்து 2 நாளினில் கொண்டு 32 அறங்களையும் வலுவாது இயற்றி தம்மை அறியுமாறு அம்பிகைக்கு அருளினார் ஐயன். அதன்படி ஐயன் அளந்த 2 நாளி நெல்லுடன் பூவுலகில் காஞ்சி எனும் திருத்தலத்தில் கம்பை ஆற்றின் கரையில் மணலால் சிவலிங்கம் அமைத்து 32 அறங்களையும் வலுவாது வளர்த்தனள் அம்பிகை என்பது ஐதீகம். அதனாலேயே அம்பிகைக்கு அறம் வளர்த்த நாயகி ஸ்ரீ தர்மசம்வர்தனி எனும் திருப்பெயர் அமைந்தது. அம்பிகை அறம் வளர்த்தது காஞ்சியில் என்றாலும் அங்கே அவளுக்கு ஸ்ரீ காமாட்சி என்பதே திருப்பெயர். ஆனால் செயலால் சீர்கொண்ட சேயிழையால் அறம் வளர்த்த நாயகி எனும் திருப்பெயர் கொண்டு திகழ்வது திருவையாறில்தான். ஆருயிர் தலைக்கும் பொருட்டு அறம் வளர்த்த அம்பிகை திருவையாற்றில் ஆடிப்பூர மகோத்சவத்தில் தேரோட்டம் காணுகிறாள். திருவையாறு கங்கையினும் புனிதமான காவிரியின் வடகரை தலம், தென் கைலாயம் என புகழப்படும் திருத்தலம். 7 கோடி முறை ருத்ர ஜபம் செய்த நந்தியம் பெருமானுக்கு இறைவன் திருமுழக்கு செய்வித்து அதிகார நந்தி எனும் பதவியினை வழங்கி சிறப்பித்த திருத்தலம். ஞான சம்பந்த பெருமான் தரிசனம் செய்யுங்கால் அஞ்சேல் என்று அருள் செய்து இயலாய் எழிலிசையாய் தம்மை உணர்த்திய திருத்தலம். அப்பர் பெருமானுக்கு கைலாய திருக்காட்சி அருளியதுடன் காதல் மடப்பிடியோடும் களிறு என சிவசக்தி ஸ்வரூப தரிசனம் காட்டி அருளிய திருத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காவிரி வழிவிட்டு விலகிய திருத்தலம். ஐயாரப்பன் தானே சைவனாகி நின்ற தன்மையினை மாணிக்க வாசக பெருமான் புகழோதிய திருத்தலம். சப்தஸ்தான திருத்தலங்களுள் முதன்மையான திருத்தலம். இப்படி எத்தனையோ சிறப்புகள் பொழிந்து விளங்கினும் அத்தனைக்கும் சிகரம் என சர்வஜன ரக்ஷகியான அம்பிகை அறம் வளர்த்த நாயகி ஸ்ரீ தர்மசம்வர்தனி எனும் திகழும் திருத்தலம். அம்பிகை அறம் வளர்த்த வைபவத்தினை பற்பல புண்ணியரும் புகழ்ந்து போற்றியுள்ளனர். காஞ்சியில் கோயில் கொண்ட குமரனை உமையால் சேர்ந்தருள் அறம் ஒரு சீர்காஞ்சியில் உறைவோனே என்று அருணகிரிநாதர் கும்பிட்டு வணங்குகின்றார். ஐயன் அளந்தபடி 2 நாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே என்று அந்தாதியில் பாடிப்பரவும் அபிராமிப்பட்டர் நீடுலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமும் முத்தி வடிவாய் நியமமுடன் 32 அறம் வளர்க்கின்றவள் என்று போற்றுவதும் சிந்திப்பதற்குரியன. சரி, 32 அறங்கள் என்பன எவையெல்லாம்? வறுமையில் வாடுபவர்கள் பசியாறும்படி அன்னமிடுதல், நன்னெறிகளை போதிப்பவர்களின் பசியாற்றுதல், அருசமயத்தாருக்கும் உணவிடுதல், பசுவுக்கு உணவு ஈதல், சிறை கைதிகளுக்கு உணவு வழங்குதல், இறப்போர்க்கு ஈதல்,
வலிய அழைத்து உண்ணக் கொடுத்தல், சிறு குழந்தைகளுக்கு பசியாற்றுதல், எளியோருக்கு மகப்பேறு பார்த்தல், அனாதை குழந்தைகளை வளர்த்தல், தாய்ப்பால் அற்ற குழந்தைகளுக்கு பாலூட்டுதல், அனாதை சடலங்களுக்கு கிரியை செய்தல், பேரிடர்களில் தவிக்கும் மக்களுக்கு வாழ்வித்தல், வண்ணார்களுக்கு வாழ்வளித்தல், நாவிதர்களுக்கு நலம் விளைவித்தல், சுண்ணாம்பு அளித்தல், நோய்க்கு மருந்தளித்தல், கண்ணாடி வழங்குதல், தகவல் அறிவித்தல், கண் நோய்க்கு மருந்தளித்தல், தலைக்கு எண்ணெய் அளித்தல், வறுமையுற்ற கன்னியர் திருமணத்தை நடத்துதல், சிகை நீக்க உதவுதல், பிறர் அறங்காத்தல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், திருமடங்கள் அமைத்தல், சாலைகள் அமைத்தல் மற்றும் பராமரித்தல், சோலைகள் அமைத்தல் மற்றும் பராமரித்தல், உறிஞ்சுகள் அமைத்தல், தம்பதியர் உறக்கத்திற்கு இடையூறு அகற்றல், பசுமந்தையில் காளை சேர்த்தல், கொலைக்களத்தில் பொருள் கொடுத்து சிற்றுயிர்களை காத்தல். சற்றே மாறுபட்டாலும் பெரிய புராணத்திலும் அரபலீஸ்வரர் சதகத்திலும் 32 அறங்கள் கூறப்பட்டுள்ளன. அம்பிகையை பணிந்து நிற்போர் எளியோராயினும் 32 அறங்களையும் பேணும் தன்மையை எய்துபவர் என்பது திருக்குறிப்பு. அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை, அதனை மறுத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று திருவள்ளுவர் அறத்துப்பாலில் அறம் பற்றிய மேலான கருத்துக்களை எடுத்து இயம்புகிறார். திருவையாற்றில் எழுந்தருளியுள்ள அம்பாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இவருக்கு திரிபுர சுந்தரி, தருமாம்பிகை, தர்மசம்வர்தினி, திருகாமகோட்டத்து ஆளுடைய நாச்சியார் போன்ற திருநாமங்களும் உள்ளன. மற்ற சிவாலயங்களில் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் 4 கைகளுடன் அபய மற்றும் வரத ஹஸ்தங்களுடன் காணப்படுகிறாள். ஆனால் இத்தலத்தில் அறம் வளர்த்த நாயகி இடக்கரம் வரதஹஸ்தமாக அமையாமல் இடுப்பில் ஊன்றியுள்ளபடியும் மேல் 2 கரங்களில் சங்கு, சக்கரம் போன்றவையும் காணப்படுவதால் இங்கு அம்பிகை மகாவிஷ்ணு ரூபத்தில் தோற்றமளிக்கிறாள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.